சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் வெப்ப அலையை சமாளிக்க கூல் ரூஃப் பெயிண்ட் பூசப்பட உள்ளது. தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் ஆகியவை இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன. ஏற்கனவே வகுப்பறை வெப்பநிலையை குறைப்பதில் இது நல்ல பலன் தந்திருப்பதால் தற்போது சென்னை மாநகராட்சியின் 50 பள்ளிகளுக்கும் மேலும் 5 பசுமை பள்ளிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. கூல் ரூஃப்ஸ் அமைப்பது குறித்து ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கான பயிற்சி கூட்டம் இணை ஆணையர் கற்பகம் தலைமையில் நடைபெற்றது. இலங்கையில் இனி ஒருபோதும் போர் ஏற்படாது என்றும் தனது ஆட்சியின் கீழ் பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை என்றும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மாவீரர்கள் தின நிகழ்வில் பேசிய அவர், குண்டுகளாலோ அல்லது வன்முறையாலோ ஒரு நாட்டை உருவாக்க முடியாது என்றும் அமைதியால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கை ராணுவத்தினர் குறிப்பிட்ட எந்த ஒரு இனத்திற்கும் எதிராக போராடவில்லை என்றும் பிரிவினைவாதத்திற்கு எதிராகவே அவர்கள் போராடினர் என்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் அரசியல் லாபம் தேட முயன்றவர்களால் தான் இலங்கையில் பேரழிவு ஏற்பட்டது என்று அவர் கூறினார். வன்முறையற்ற மற்றும் சட்டத்தின் ஆட்சி நடக்கும் நாடாக இலங்கையை உருவாக்குவதே தங்களது அரசாங்கத்தின் இலக்கு என்றும் அதிபர் திசநாயக்க கூறியிருக்கிறார். ஆந்திர எல்லைக்குள் அண்டை மாநில மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மீனவர் விழாவில் பேசிய நாயுடு, கரையும் நமதே, படகும் நமதே, மீன்பிடிப்பதும் நமதே என்பதில் எந்த சமரசமும் இல்லை என்றார். நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்க யாரையும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். ஆந்திர கடல் பரப்பு முழுவதும் தற்போது செயற்கைக்கோள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தின் பொருளாதாரம் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மீன்வளத்துறையே அதிக அளவில் சார்ந்துள்ளதாக சந்திரபாபு நாயுடு கூறினார். இந்திய அரசமைப்பு சட்டம் பெரும் அச்சுறுத்தலில் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அம்பேத்கர் மற்றும் வீரபாசியின் சித்தாந்தங்கள் வெறும் சிலைகளோடு நின்றுவிடக்கூடாது என்றார். அரசமைப்பு சட்டம் என்பது சாமானிய மக்களின் குரல் என்றும் புகழாரம் சூட்டினார். பணவீக்கம் உயரப்போவதாக கூறிவிட்டு பிரதமர் வெளிநாடு செல்வதை விமர்சித்த ராகுல், அரசமைப்பை பாதுகாக்க மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆன்லைன் மருந்து வணிக நிறுவனங்களின் செயல்பாடுகளை எதிர்த்து நாடெங்கும் மருந்து கடைகள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. மருந்து வணிகத்துறையைச் சார்ந்த 12.4 லட்சம் பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக அகில இந்திய மருந்தாளுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மருந்து நிறுவனங்கள் மருத்துவர் பரிந்துரை சீட்டுகளை சரிபார்ப்பதில்லை என்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் பின்புலம் கொண்ட ஆன்லைன் நிறுவனங்கள் மருந்துகளுக்கு மிக அதிக தள்ளுபடி வழங்குவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. வேலை நிறுத்தத்திற்கு பின்பும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அச்சங்கம் கூறியுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு விரைவில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி கூறினார். மேற்கு வங்கத்தில் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசு சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி சிறுபான்மையினரின் கடைகளையும் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையும் திட்டமிட்டு குலைப்பதாக மம்தா குற்றம் சாட்டினார். கொல்கத்தாவில் உள்ள திரிணாமுல் எம்பி அபிஷேக் பானர்ஜியுடைய வீட்டின் ஒரு பகுதியை இடிக்க மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாஜகவின் புல்டோசர் கலாச்சாரத்திற்கு எதிராக மே 21ஆம் தேதி முதல் கொல்கத்தாவின் பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாக திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ளது தேசியவாத அரசாங்கம் என்றும் அது இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்கும் என்றும் அம்மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் பேசிய முதல்வர் சுவேந்து அதிகாரி, தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட நலத்திட்டங்கள் தற்போதே நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேச விரோத நடவடிக்கைகள் எதையும் தங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்றும் சுவேந்து அதிகாரி பேசினார். மேற்கு வங்கத்தில் சிறுபான்மையினரை பாஜக அரசு குறிவைக்கின்றது முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முதல்வரின் இப்பேச்சு கவனம் பெறுகிறது. கேரளாவின் சில்வர் லைன் அதிவேக ரயில் திட்டத்தை கைவிட அம்மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான அறிவிப்புகள் ரத்து செய்யப்படும் என்றும் திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மீதான குற்றவியல் வழக்குகளை திரும்பப் பெற நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் முதல்வர் வி டி சதீஷன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் காசர்கோடு இடையே 530 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிவிரைவு ரயில் பாதை அமைக்கும் சில்வர் லைன் திட்டம் முந்தைய இடதுசாரி ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது.
இத்திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட போது மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. தொடர் போராட்டங்கள் வெடித்தன. உலக அரங்கில் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்த பிரதமர் மோடி பாடுபட்டு வருவதாக நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் அரசியலில் எதிர் தரப்பில் உள்ளவருமான சரத்பவார் பாராட்டியுள்ளார். மும்பை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சரத்பவார், மோடியுடன் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவரது பணிகளை மறக்கக்கூடாது என்றார். மேலும் இந்திரா காந்தி, நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங் போன்ற தலைவர்களும் தலைமை பதவியில் இருக்கும்போது நாட்டின் எதிர்காலத்திற்கும் கௌரவத்திற்கும் முக்கியத்துவம் தந்ததாக சரத்பவார் குறிப்பிட்டார். பிரதமர் மோடியை புகழ்ந்து சரத்பவார் பேசியுள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் கவனம் பெறுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை மூலம் 7 லட்சம் கோடி ரூபாய் மீதமாகும் என்று பாஜக எம்பி பிரேம் பிரகாஷ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆய்வு செய்யும் 41 நபர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராகவும் உள்ள பி சௌத்ரி அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று திட்டத்தின் சாதக பாதகங்கள் குறித்து அரசு துறைகளின் அறிக்கைகளை பெற்று வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அவர் தற்போது குஜராத் சென்றுள்ளார். அனைத்து அரசு துறைகளின் செயலர்களை சந்தித்த அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் 7 லட்சம் கோடி ரூபாய் மீதமாகும் என்றும் இத்தொகையை கொண்டு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம் என்றும் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மூலம் மக்களவை, சட்டமன்றங்கள், உள்ளாட்சி தேர்தல்களை ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை 100 நாட்கள் இடைவெளிக்குள் நடத்தி முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்டிலும் வங்கதேசம் வெற்றி பெற்றுள்ளது. சில்ஹெட்டில் நடைபெற்ற போட்டியில் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசம் வென்றது. இதன் மூலம் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் இத்தொடரில் வங்கதேசம் முழு வெற்றி பெற்றுள்ளது. மேலும் அந்த அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. இந்தியா 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. தென்கொரியாவின் சாம்சங் நிறுவனத்தில் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் 74,000 தொழிலாளர்கள் நாளை முதல் 18 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இதனால் உலகளாவிய செமி கண்டக்டர் விநியோகம் பாதிக்கப்படுவதுடன் தென்கொரியாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. AI வளர்ச்சியால் சாம்சங் நிறுவனம் பெரும் லாபம் ஈட்டியுள்ளதால் லாபத்தில் 15 விழுக்காட்டை போனஸாக வழங்க வேண்டும் என தொழிற்சங்கம் கோருகிறது. ஆனால் இக்கோரிக்கை மிக அதிகம் என நிர்வாகம் மறுத்துள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தால் 6,27,000 கோடி ரூபாய் பொருளாதார இழப்பு ஏற்படலாம் என்பதால் அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி முடிவு காண அரசு திட்டமிட்டுள்ளது. தென்கொரியாவின் GDPயில் சாம்சங் நிறுவனம் 20 விழுக்காடு வரை பங்களிக்கும் நிலையில் தற்போதைய போராட்டம் அந்நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஜப்பான் பிரதமர் சனாயே டகாய்ச்சி மற்றும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் இடையேயான 6வது இருதரப்பு உச்சிமாநாடு தென்கொரியாவின் ஆங்டாங் நகரில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இந்த சந்திப்பில் இரு நாடுகளின் ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தை அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய உடன்பாட்டை எட்டினர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளின் நட்புறவை மேம்படுத்தும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரம்பரிய கொரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கைகளை ஜப்பான் பிரதமர் ஆவலோடு ரசித்து பார்வையிட்டார். கூகுள் நிறுவனம் தனது புதிய ஜெமினி ஃபிளாஷ் AI தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது முந்தைய மாடல்களை விட 4 மடங்கு வேகமாகவும் பாதி அளவு குறைந்த செலவிலும் இயங்கும். இதன் மூலம் கூகுள் தேடுபொறி, யூடியூப், ஜிமெயில் போன்றவற்றில் பயனர்களின் வேலைகளை இந்த AI எளிமைப்படுத்தும். இதனால் பெரிய நிறுவனங்கள் ஆண்டுக்கு $1 பில்லியன் மேல் சேமிக்க முடியும் என்று கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்திருக்கிறார். ஆந்த்ரோபிக் மற்றும் ஓபன் AIக்கு போட்டியாக AI துறையில் தடம் பதிக்க கூகுள் தீவிர முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. இலங்கையில் ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் கடுமையாக சரிந்தது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஏப்ரலில் 39 விழுக்காடு வீழ்ந்து $157 மில்லியன் உள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் 8.76 லட்சம் பயணிகள் இலங்கைக்கு வந்திருந்த நிலையில் இவ்வாண்டு ஏப்ரலில் அது 1.35 லட்சமாக சரிந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை மேம்படுத்தும் விதமாக
சிறு ரக ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. ULPGM-3 என்ற பெயர் கொண்ட இந்த ஏவுகணை ஆந்திர மாநிலம் கர்னூலில் பரிசோதிக்கப்பட்டது. ஆளில்லா விமானம் மூலம் வழிகாட்டுதலின்படி செல்லும் ஏவுகணை வானிலிருந்து தரை மற்றும் வானிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியது. இதன் மூலம் பீரங்கிகள், ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை அழிக்கலாம். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் ஆகிய நிறுவனங்கள் இந்த ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணையை உருவாக்கியுள்ளன. இந்நிறுவனங்களுக்கு பாராட்டு தெரிவித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தற்சார்பு இந்தியா இலக்கை அடைவதில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். அதில் 8,21,105 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளை அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 4,35,247 மாணவிகளும் 4,35,396 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். இதில் மாணவிகள் 96.47 விழுக்காடும் மாணவர்கள் 92.15 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2,774 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 17,132 பேர் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர். தாய்மொழியான தமிழ் பாடத்தில் 98.43 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி கண்டுள்ள போதிலும் அவர்களில் 34 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57 விழுக்காட்டுடன் முதலிடம் பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 97.54 விழுக்காட்டுடன் இரண்டாம் இடமும், 97.41 விழுக்காட்டுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடமும் பிடித்துள்ளது. திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் 4 மற்றும் 5ஆம் இடங்களை பிடித்துள்ளன. 86.58 விழுக்காடு பெற்று ராணிப்பேட்டை மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது. விசிக, IUML கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்பது முதல்வர் விஜயின் விருப்பம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக நீதி கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். பதவிக்காக வரவில்லை என அதிமுகவின் CV சண்முகம் தரப்பினர் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்ட சிக்கல்கள் வந்தால் CV சண்முகம் எதிர்கொள்வார் எனவும் குறிப்பிட்டார். மக்கள் தீர்ப்பை மாற்றி பின்வாசல் வழியே முதல்வராக எடப்பாடி K. பழனிசாமி முயன்றதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது கொள்கையை மறந்து அதிமுகவுடன் சேர திமுக முயன்றதாகவும் சாடியுள்ளார். முதலமைச்சர் விஜயன் அமைச்சரவையில் பங்கேற்பது தொடர்பாக நிர்வாகிகளோடு கலந்து பேசி விரைவில் முடிவை அறிவிப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் விசிக பங்கேற்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தது குறித்து திருமாவளவன் பதிலளித்துள்ளார். முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி முடிவை அறிவிப்போம் என திருமாவளவன் கூறினார். அதிமுகவின் ஒரு பிரிவினர் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பில்லை என தவேகா தரப்பிலிருந்து தகவல் அளிக்கப்பட்டதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் ஒரு பிரிவினரை அமைச்சரவையில் சேர்க்கும் முயற்சி இல்லை என்று தவேகா தரப்பில் தகவல் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். தவேகா அரசின் அமைச்சரவையில் இடம்பெறும் வாய்ப்பை விசிக பயன்படுத்த நினைத்தால் அது தவறு கிடையாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம், வெளியிலிருந்து ஆதரவு என்ற இடதுசாரிகளின் நிலைப்பாட்டையே விசிகவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அதிமுக MLA-க்களின் ஆதரவை தவேகா ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் நிலைப்பாடு குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் சார்பில் எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்பர் என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என்றார். தமிழக அமைச்சரவை வியாழன் காலை 10 மணிக்கு விரிவுபடுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் K. ராஜேஷ்குமார் மற்றும்
பி. விஸ்வநாதன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தெரிய வருகிறது. இதன் மூலம் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தமிழக ஆட்சியில் பங்கேற்கிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு இப்போதைக்கு இடமில்லை என்று தெரியவந்துள்ளது. தங்களுக்கு 6 அமைச்சர் பதவிகள் வேண்டும் என்று SP வேலுமணி, CV சண்முகம் தரப்பு அழுத்தம் கொடுத்த நிலையில் அவர்கள் மீதான தகுதி நீக்க வழக்கு நிலுவையில் இருப்பதால் சட்டச்சிக்கலை தவிர்க்க தாவேகா தலைமை இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்காக 2,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாகன ஓட்டுநர்களிடம் சாவிகளை ஒப்படைத்த அவர் நிறைவாக ஒரு வாகனத்தை அவரே தலைமைச் செயலக வளாகத்திற்குள் இயக்கி பார்த்தார். இத்தாலி சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலானி விருந்தளித்து உபசரித்தார். 5 நாடுகள் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தன் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இத்தாலி தலைநகர் ரோம் சென்றார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். இத்தாலி பிரதமர் அளித்த விருந்தில் பங்கேற்ற மோடி அடுத்து புகழ்பெற்ற வரலாற்று நினைவிடமான கலோசியத்தையும் பார்வையிட்டார். பிரதமர் மோடி இத்தாலி சென்றிருக்கும் நிலையில் அங்கு சுவாரஸ்யமான நிகழ்வு அரங்கேறியது. மெலடி சாக்லேட் அடங்கிய பாக்கெட்டுடன் இருவரும் படம் எடுத்துக் கொண்டனர். இத்தாலி பிரதமர் மெலனியின் முதல் 2 எழுத்துக்களான மேலோவையும் மோடி என்ற பெயரில் உள்ள கடைசி எழுத்தான டியும் சேர்த்து மெலடி என இரு பிரதமர்களையும் சமூக ஊடகங்களில் குறிப்பிடுகின்றனர். இதை குறிக்கும் வகையில் பிரதமர் மோடி மெலடி சாக்லேட்டுகளை இத்தாலி பிரதமர் மெலனிக்கு பரிசளித்தார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் நரேந்திர மோடி மெலோடி சாக்லேட் பரிசளித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அதனை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டில் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பிரதமர் மோடி இத்தாலியில் சாக்லேட் கொடுத்துக் கொண்டும் ரீல்ஸ் செய்து கொண்டும் இருப்பதாக சாடியுள்ளார். மத்திய பாஜக அரசு சீனாவிடம் தொடர்ந்து பணிந்து போகும் கொள்கையை கடைபிடிப்பதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கிரேட் நிக்கோபர் தீவு திட்டத்தின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து கேள்வி எழுப்புபவர்களை சீனாவுக்கு ஆதரவானவர்கள் என மோடி அரசு சித்தரிப்பதாக அவர் சாடினார். மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ளது தேசியவாத அரசாங்கம் என்றும் அது இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்கும் என்றும் அம்மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் பேசிய முதல்வர் சுவேந்து அதிகாரி தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட நலத்திட்டங்கள் தற்போதே நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவுக்கு சுமார் 4,000 கோடி ரூபாய் மதிப்பில் ராணுவ உபகரணங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், M777A2 அல்ட்ரா லைட் ஹோவிட்சர் பீரங்கிகள் ஆகியவற்றின் நீடித்த செயல்பாடுகளுக்கு உதவும் தொழில்நுட்பங்கள் மற்றும் அது சார்ந்த உபகரணங்களை விற்பனை செய்யும் திட்டத்திற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பயனர்கள் இனி வாட்ஸ்அப்பில் சேமிப்புத் தொகை கோரிக்கை நிலை மற்றும் இறுதி 5 பண பரிமாற்றங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். மத்திய அரசு விரைவில் கொண்டுவரவுள்ள இந்த செயற்கை நுண்ணறிவு சேவை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் 24 மணி நேரமும் இயங்கும். மேலும் வைப்பு நிதியை நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு மாற்றும் உடனடி பண பரிமாற்ற வசதியும் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது. கேரளாவின் சில்வர் லைன் அதிவேக ரயில் திட்டத்தை கைவிட அம்மாநில முதலமைச்சர் வி.டி. சதீசன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான அறிவிப்புகள் ரத்து செய்யப்படும் என்றும் திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மீதான குற்றவியல் வழக்குகளை திரும்பப் பெற நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு குழுக்கள் முதல் சட்ட அலுவலர் நியமனம் வரை 30 விழுக்காடு பெண் வழக்கறிஞர்களை நியமிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 32 கீழ் நீதிமன்ற குழுக்கள் உட்பட அனைத்து அரசு குழுக்களிலும் பெண் வழக்கறிஞர்கள் நியமிப்பதற்கான உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சமூக சீர்திருத்தவாதி அயோத்திதாச பண்டிதரின் பிறந்தநாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்துக்கு தமிழக முதல்வர் விஜய் நேரில் சென்றார். அங்கிருக்கும் அயோத்திதாச பண்டிதரின் சிலைக்கு மலர் தூவி அவர் அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார்.
பண்டிதர் அயோத்திதாசரின் 181வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் K.N. நேரு, மா. சுப்பிரமணியன், ஏவ வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சேகர் பாபு உள்ளிட்டோர் உடன் சென்று அயோத்திதாச பண்டிதர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். உண்மை எது பொய் எது என்பதை தெரிந்து கொள்ள பகுத்தறிவு வேண்டும் என அன்றே சொன்னார் பெரியார் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள மாதம்பட்டி திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர் உருவாகியிருப்பதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் தோல்வி படிப்பினையாக மாறும் என்றும் மு.க.ஸ்டாலினே மீண்டும் முதல்வராக வருவார் என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விருதுநகரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலுக்கு பிறகு கட்சி மேற்கொள்ள வேண்டிய பணிகள், எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் தலைமையின் அறிவுரைகளை செயல்படுத்துவது குறித்து விளக்கமளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒப்பந்த புள்ளி விதிமுறைகளை மீறிய விவகாரத்தில் 2 அதிகாரிகள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு அந்த ஒப்பந்த புள்ளியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோனேரிக்குப்பம் ஊராட்சியில் 16,83,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்காக செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு மதியம் 3 மணிக்கே மூடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஒரே இரவில் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரத்திற்கு அருகே நடந்த இரட்டை கொலையை தொடர்ந்து குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த சென்னை காவல்துறை ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ் என்ற பெயரில் தீவிர சோதனை நடத்தியது. ரவுடிகள் மோதல், போதைப்பொருள் விற்பனை, கட்ட பஞ்சாயத்து போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்து அரசு இந்திய பிரதமரிடம் ஒப்படைத்த ஆனைமங்கலம் சோழர் கால செப்பு பட்டயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நிரந்தரமாக பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வரலாற்று பேரவை முதல்வர் விஜய்க்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இச்செப்பேடுகளை தமிழ்நாட்டிடம் ஒப்படைக்க கோரி பிரதமர், மத்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் தொல்லியல் துறையிடம் முதலமைச்சர் முறைப்படி வலியுறுத்த வேண்டும் என பேரவையின் பொதுச் செயலாளர் S. சுந்தரம் கூறியுள்ளார். பொதுமக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்படும் என்றும், நாங்களும் அரசு மருத்துவமனையில்தான் சிகிச்சை பெறுவோம் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழக வீரர்கள் பதக்கம் வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இந்த இலக்கை அடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது அலுவலக பணிகளை நாள்தோறும் காலை 7 மணிக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தொடங்குவதாக தெரிவித்துள்ளார். காலை 7 முதல் 10 மணி வரை விளையாட்டு வீரர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் எவ்வித சிரமமும் இன்றி அமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி விலை 15,000 ரூபாய் குறைந்து 2,85,000 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாயாகவும் உள்ளது. மேற்காசிய போரில் அமெரிக்கா குறைந்தபட்சம் 42 போர் விமானங்களை இழந்துள்ளதாக அந்நாட்டு அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. F-15E ரகத்தைச் சேர்ந்த 4 விமானங்கள் போரில் கடும் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை மதிப்புமிக்க MQ-9 ரீப்பர் ரக ட்ரோன்கள் 24 அழிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அந்நாட்டின் முன்னாள் அதிபரான முகமது அகமதிநெஜாத்தை புதிய அதிபராக நியமிக்க திட்டமிட்டதாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு போக்குடைய அகமதிநெஜாத் தற்போதைய ஈரான் ஆட்சியாளர்களை ஊழல்வாதிகள் என விமர்சித்ததால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவரை விடுவிக்கவே போர் தொடங்கிய முதல் நாளில் இஸ்ரேல் அவர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், ஆனால் இத்தாக்குதலில் அகமதிநெஜாத் காயமடைந்ததால் இத்திட்டத்தில் அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். அதே நேரம் வெனிசுலாவில் அமெரிக்க ஆதரவுடன் டெல்சி ரோட்ரிக்ஸ் ஆட்சியை கைப்பற்றியது போல ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ சூழலை கையாளும் திறன் அகமதிநெஜாத்துக்கு இருப்பதாக அமெரிக்கா நம்பியதாக நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது.
சீனாவில் பொருளாதார குற்றங்கள் புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிய 880க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை அந்நாட்டு காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஃபாக்ஸ் அண்ட் ஹண்ட் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த வேட்டையில் இன்டர்போல் அமைப்பால் தேடப்பட்டு வந்த 38 முக்கிய குற்றவாளிகளும் சிக்கியுள்ளனர். ரஷ்யா 3 நாட்கள் நடத்த திட்டமிட்டுள்ள பிரம்மாண்ட அணு ஆயுத பயிற்சியின் முதற்கட்ட காணொளியை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஏவுதல்களை உள்ளடக்கிய இப்பயிற்சியில் சுமார் 64,000 வீரர்களும் 7,800 ராணுவ கருவிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. போர் சூழலை தடுக்காவிட்டால் உலகம் காட்டுச் சட்டத்திற்குள் சிக்கும் அபாயம் உள்ளது என்று ரஷ்ய அதிபர் புட்டினுடனான சந்திப்பில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலக வர்த்தகம், எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய ஷி ஜின்பிங் மேற்கத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நியாயமான உலக நிர்வாகத்தை உருவாக்க அழைப்பு விடுத்தார். ரஷ்ய அதிபர் புதின் சீனாக வருகை புரிந்துள்ளார். புதினை பெய்ஜிங் விமான நிலையத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி வரவேற்றார். பெய்ஜிங்கில் புதினுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் புதினும் ஷி ஜின்பிங்கும் இருதரப்பு உறவுகள், சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேசினர். மேற்காசிய போர், டிரம்பின் வர்த்தக நெருக்கடிகளுக்கு இடையில் புதினின் சீன வருகை உலக அளவில் முக்கியத்துவம் பெற்றதாக அமைகிறது. ஜப்பான் பிரதமர் சனாயோ டகாய்ச்சி மற்றும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் இடையிலான 6வது இருதரப்பு உச்சி மாநாடு தென்கொரியாவின் ஆண்டாங் நகரில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இச்சந்திப்பில் இரு நாடுகளின் ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தை அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய உடன்பாட்டை எட்டினர்.